வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது சத்து மாவு குலோப்ஜாம். இது அக்காவின் கைவண்ணம். அவங்க பௌர்ணமி தினத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைய சமையல் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைய சமையல் வெள்ளிக்கிழமை சமையல். முதல் நாளே கருணக்கிழங்கை நான் தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி புளி தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். அது நல்லா தண்ணியில் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. கருணக்கிழங்கு வேக போடுறதுக்கு முன்னாடி 3 முறையாவது நல்லா கருணக்கிழங்கு அலம்பணும். ஏன்னா அதில் இருக்கிற காரம் தண்ணியில் போயிடும். இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கருணக்கிழங்குல மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் குக்கரில் 2 விசில் வரவழைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஏற்கனவே 1/4 கிளாஸ் தண்ணியே போதுமானது. அதை அப்படியே வடச்சட்டியில் சேர்த்து நல்லா சுருள நீங்கள் வறுத்துட்டே இருங்க. அடுப்பு சிம்பில் வச்சுருங்க. 4 பல் பூண்டை தட்டி போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பராக அருமையாக கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது. இது ரொம்ப அருமையாக இருக்கும். அடுப்பு சிம்பில் வச்சு நம்ம பாட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். அடுத்து இன்றைய சமையல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். காலையிலும் இதே தான், மத்தியானமும் இதே சமையல் தான். ஒரு பக்கம் இட்லி வேக வச்சுட்டேங்க. சாம்பார் மத்தியானத்துக்கும் காலையிலையும் ஒரே சாம்பார் தான். ஒரு பக்கம் கருணக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து ரசம் ஏற்கனவே அரைச்சி கூட்டி வச்சுட்டேன். அதை அடுப்பில் போட்டு இறக்கி வச்சுட்டேன். அதுக்காக தான் இந்த சமையல் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். இப்படி செஞ்சால் தான் என்னுடைய மகளுக்கு பிடிக்கும். குழைவாக வடித்த சாதத்தை நல்லா மசிச்சுட்டு ரசத்தை நல்லா தளர்வாக ஊற்றி கலந்துட்டேன். சின்ன வயசில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்படி தான் நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த குழைவாக ரசம் நல்லா மசிச்சுட்டு நம்ம ஊற்றி கட்டி கொடுத்தா சூப்பராக கருணக்கிழங்குக்கு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சமைக்கும்போது கரண்ட் வேறு இல்லைங்க. ரைஸ் குக்கரில் தான் இட்லி வேக போடுவேன். உடனே ரைஸ் குக்கரில் உள்ளே இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் தண்ணி விட்டு இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். காலையில் 6 மணிக்கு செய்ய ஆரம்பித்த சமையல் 7:30 மணிக்கு எனக்கு முடிஞ்சிடுது. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். அவசர அடியாக நம்ம சமைக்கும் பொழுது மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை வேலை வேறு இருக்குங்களா, அதனால் முதல் நாளே கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சதும் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். இனிமேல் நான் ஃப்ரீ தாங்க. இதோடு சாதம் சூடாக மத்தியானம் வடிச்சுப்பேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சமையல் டிப்ஸ் பார்க்கலாம். சாம்பார் வச்சு முடிச்சிட்டோம். திடீர்னு விருந்தாளி வந்துட்டோங்க. திருப்பியும் சாம்பார் கூட்டணுன்னா அது நிறைய நேரம் ஆகிடும். உடல் உழைப்பும் தேவை இல்லைங்களா. டக்குன்னு சாம்பாருக்கு அரைச்சி விடுற பொருள் மிளகு, சீரகம், தனியா, தேங்காய், தக்காளி நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதை நீங்கள் சாம்பாரில் சேர்த்துடுங்க. அரைச்சி விட்ட சாம்பாரை வச்சிட்டிங்கன்னா சாம்பார் கூடுதலாக நமக்கு கிடைக்கும். அதற்கு இருக்கிற சாம்பார்லேயே நீங்கள் அரைச்சி விட்ட சாம்பாரை கூடுதலாக வச்சு விருந்தாலேயே சமாளிக்கலாம். நன்றி.